கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படி எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நெகேமியாவினுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நெகேமியா ஜெபித்த அநேக காரியங்களை நாம் சிந்தித்தோம். ஆனால் இந்த இடத்துல நெகேமியா ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறார், இந்த ஜனத்திற்காக நான் செய்த எல்லாவற்றிற்கும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரும். அப்போது நம்ம என்னெல்லாம் இந்த உலகத்தில் மக்களுக்கு செய்கிறோமோ, நன்மை செய்வோமானால் அதை கர்த்தர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறார்கள. எனக்கு அருமையானவர்களை, நாம் நன்மை செய்ய பழக வேண்டியது அவசியம். ஆகவே இந்த ஜனத்திற்கு செய்த எல்லாவற்றிற்கும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த இடத்துல நெகேமியா ஜெபிக்கிறான். ஒருவேளை இந்த நாளிலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு சொல்லுகிறேன், அநேகருக்கு உதவி செய்கிறேன், என் வாழ்வில் விடுதலை இல்லை, இன்னும் கண்ணீர் தான், இன்னும் பற்றாக்குறை தான் என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்று நெகேமியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நீங்களும் உங்கள் ஜெபத்தில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீர்களானால், அன்று நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உண்மையாக நின்று போராடினான். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீ திறப்பின் வாசலில் நிற்கிறாய் அல்லவா? நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒருவேளை சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், இந்த ஆண்டவரிடத்தில் சொல்லு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக நின்றவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. எந்த நாளிலும் நீ வைத்திருக்கிற எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாதே. முன் வைத்த காலை பின் வைக்காதே. இந்த ஊழியம், இந்த வேலை வேண்டாம், போதும், எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, எனக்கு விரோதமாக ரொம்ப பேசுகிறாங்க என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறியா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, பயப்படாதே. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிவு செய்வார். நிச்சயமாக நீ அந்த இடத்துல உயர்த்தப்படுவாய். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவியா, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன், நிச்சயமாக நான் நன்மை செய்வேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லுவேன். இன்று ஒரு பொருத்தனையோடு நிற்கலாமா? நிச்சயமாக ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியப்பா. அன்று நெகேமியா ஜெபித்தது போல, ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நோக்கி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்க ஆண்டவரே. இது ஒரு நினைவு கூறுதலின் நாளாக இருக்கட்டும். ஜெபித்து ஜெபித்து போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று விடுதலையின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மை உண்டாக உம்முடைய பிள்ளைகளை இன்று நீர் நினைத்தருளும். நீர் அப்படி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.